வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷன் லாஸ்ட் மொமெண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் இந்தியன் பாலிட்டி. எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 40 நாள் தான் இருக்குது. இந்த கடைசி 40 நாளில் எப்படி இந்தியன் பாலிட்டி சிலபஸை நம்ம ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், இல்லை ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏற்கனவே உங்களை நிறைய பேர் இந்தியன் பாலிட்டியை நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணால் போதும். என்னென்ன விஷயங்களை முக்கியமாக நம்ம ரிவைஸ் பண்ணோம், அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக முக்கியமாக என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்கேஸ் ப்ரிப்ரேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க நேர பற்றாக்குறையினால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களில் எவ்வளோ பேர்கிட்ட லக்ஷ்மிகாந்த் புக் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. லக்ஷ்மிகாந்த் புக் ஜென்ரலாக குரூப் 2 எக்ஸாமுக்கும் அதுக்கும் மேலே குரூப் 1 ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் யார் படிக்கிறாங்களோ அவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் கேண்டிடேட்ஸ் பண்ணுற மிகப்பெரிய தப்பு, நிறைய பேர் இந்த புக்கை நீங்கள் வாங்குறது கிடையாது. தயவுசெய்து இந்த புக்கை வாங்குங்க. இந்த புக்கு ஒரு 350 ரூபா, எப்படியும் ஒரு 400 ரூபா வரும். இந்த புக்கை ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. புக்கு பெருசாக இருக்கும். இவ்வளோ பெரிய புக்கை காசு கொடுத்து வாங்கணுமா, ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த புக்கை ஜென்ரலாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. இந்தியாவில் எந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த லக்ஷ்மிகாந்த் புக் கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கணும். இந்த புக்கை செலக்டிவாக என்னென்ன டாபிக்ஸ் வேணுமோ அதை மட்டும் வேகமாக அதில் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் கைடாக நம்ம இந்த புக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ டிஎன்பிசி குரூப் 4க்குமே இந்த புக்கை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த புக்கு வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. அப்படி வாங்க முடியாதவங்க நீங்கள் கவர்மெண்ட் லைப்ரரி போய் அண்ணா லைப்ரரியோ இல்லை தேவநேய பாவனர் லைப்ரரியோ இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியோ போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த புக்ஸ் இருக்கும். அந்த புக்கை எடுத்துகிட்டு நீங்கள் அதை நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபோட்டோ காப்பி பண்ணி எடுத்துக்கங்க. நான் சொல்கிற அந்த புக்கில் இருக்க பாட்டை மட்டும் நீங்கள் ஃபோட்டோ காப்பி பண்ண அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கில் நம்ம எதை எடுக்கணும்னா புக்கோட கடைசி செக்ஷனுக்கு வந்துடணும். இந்த கடைசி செக்ஷனில் என்ன இருக்குன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும், அந்த ஷரத்து எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அது ஒரு 7-8 பேஜுக்கு வரும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதே போல் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள்லாம் இருக்கும், அதுக்கு பேக்லேயே இருக்கும். அதை நீங்கள் எடுக்கணும். அது இல்லாமல் அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ட்ஸ்னு சொல்லி ஒரு பேஜ் வரும். இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ், அதை பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்லேருந்து அப்படியே லிஸ்ட்டு கீழே இறங்கி வரும். அதில் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் அதிகம் அப்படின்றது சொல்கிறதுக்கு ஒரு பேஜ் இருக்கும். அதையும் நீங்கள் ஜஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஒரு 10 இல்லை 15 பேஜ் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி வரும். ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதே போல் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இதெல்லாம் இந்த புக்கோட லாஸ்ட் பார்ட்டில் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை பிரிண்ட் எடுங்க. அது இல்லாமல் நீங்கள் எதை இதில் பிரிண்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட முன்பகுதி இருக்கும். சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். அதில் நீங்கள் என்ன எடுக்கணும்னா இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்தியாவில் இருக்க மொத்தம் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்ஸ் அது ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அந்த பார்ட்ஸை ஃபுல்லாக 25 பார்ட்ஸும் நீங்கள் படிக்க வேணாம். முதல் 10 பார்ட்டை நீங்கள் படித்தா போதும். முதல் 10 பார்ட்டை மனப்பாடம் பண்ணிவிடுங்க. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபஸ்ட்டு 10 பார்ட்டை தெளிவாக எழுதி பார்த்து மனப்பாடம் பண்ணிவிடுங்க. இந்த 10 பார்ட் இல்லாமல் வேறு என்ன தேவைன்னா 20வது பார்ட் தேவை. 20, 21 இது தேவை. இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதை பற்றி இருக்கும். 20, 21 மட்டும் என்னன்றது பாருங்கள். மற்றபடி எல்லா பார்ட்ஸையும் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு 10 பார்ட் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அதே போல் 12 ஸ்கெடியூலையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். தெளிவாக மனப்பாடம் பண்ணணும். அந்த அட்டவணைகள் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும். இந்தியன் யூனியனில் ஆரம்பித்து 7th ஸ்கெடியூல், 8th ஸ்கெடியூல், லாங்குவேஜஸ், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட், இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டுங்க. இந்த 12 ஸ்கெடியூலையும் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடணும் அந்த புக்கில் இருந்து. அது இல்லாமல் முக்கியமான ஆர்டிகல்ஸை நான் சொல்கிறேன். இப்போ நான் ஓரலாக சொல்கிறேன், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நான் ஆர்டிகல்ஸை நான் சொல்கிறேன். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிட்டத்தட்ட ஒரு 450 ஆர்டிகல் இருக்குது. அவ்வளோத்தையும் படிக்க வேணாம், அவ்வளோத்தையும் மனப்பாடம் பண்ணாதீங்க. முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா யூனியன் பற்றி இருக்கும். இந்தியன் யூனியன் ப்ளஸ் என்னென்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குது அதை பற்றி இருக்கும். அதில் நீங்கள் என்ன படிக்கணும், ஆர்டிகல் 1, 2, 3 இதை மட்டும் பார்த்துங்க. இது முக்கியமானது. ஆர்டிகல் 2 பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ், அதாவது மாநிலங்களில் இந்தியாவில் ஒரு நியூ ஸ்டேட்டை உருவாக்குறது. இது ஆர்டிகல் 2ல் சொல்லும். ஆர்டிகல் 3 என்ன சொல்லணும்னா இருக்கிற ஸ்டேட்ஸை எப்படி மாற்றி அமைக்கிறது, எப்படி சீர்திருத்தம் பண்ணுறது, அதை பற்றி சொல்லும். ஸோ நம்ம ரொம்ப உள்ளே போவேன்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆர்டிகல் 2, 3 பார்த்துக்கோங்க. அதை விட்டால் சிட்டிசன்ஷிப் இருக்கும். சிட்டிசன்ஷிப் ஆர்டிகல் 5 பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 5 மெயினாக சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசுகிறது, அதை பார்த்துக்கோங்க. அதை விட்டு அதோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துடுங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் சொல்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். ஆர்டிகல் 14லேருந்து 32 வரைக்கும் அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷனில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா
ஆக்சுவலாக 12லேருந்து 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனால் நமக்கு என்ன தேவை, 14லேருந்து 32 வரைக்கும் தான் தேவை. அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும், கம்ப்ளீட்டாக மனப்பாடம் பண்ணிடணும். இதை மனப்பாடம் பண்ணிங்கன்னா எதை கேட்டாலும் எழுதிடலாம். ஸோ 14 to 32 வரைக்கும் அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். சரியா? அடுத்தது டிபிஎஸ்பி. 36 ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் 38லேருந்து படித்தா போதும். 38லேருந்து 51 வரைக்கும் 38 to 51 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். எது கேட்டாலும் சொல்கிற மாதிரி இருக்கணும், அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். இதில் வந்து மினி கான்ஸ்டியூஷனை ஞாபகம் வச்சுக்கணும். மினி கான்ஸ்டியூஷன் அது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து 5 ஐட்டம்ஸை எடுத்து நாம் கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டோம். அதை வந்து மைண்டில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது இருக்கட்டும். நம்ம இப்போ மறுபடியும் டிபிஎஸ்பிக்கு வருவோம். டிபிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் 38லேருந்து 51 வரைக்கும் அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A அதை மனப்பாடம் பண்ணணும். அதை விட்டிங்கன்னா என்னென்ன தேவைன்னா ஆர்டிகல் 52 இந்தியன் பிரசிடென்ட், ஆர்டிகல் 63 வைஸ் பிரசிடென்ட், ஆர்டிகல் 72 பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட், அந்த மன்னிப்பு அளிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அதை பார்த்துங்க. அது 72. 76 அட்டார்னி ஜென்ரல், 76 அட்டார்னி ஜென்ரல். 74 75 என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதை பற்றி சொல்கிறது. இது வந்து பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் மினிஸ்டர்ஸ் இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 74 75 அது என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 82 வந்து ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட் சீட் அதை பார்த்துக்கணும். அப்புறம் ஆர்டிகல் 88 ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டார்னி ஜென்ரல் இன் தி ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அதை பார்த்துக்கோங்க. அதை விட்டு அதோட 110க்கு வந்துடுங்க. 110 மணி பில் அதிலேருந்து வாங்க. 112 பார்த்துக்கணும் பட்ஜெட். 114 116 பார்த்துக்கோங்க, இதெல்லாம் முக்கியமானது. அதோட 123 ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரசிடென்ட் ஆர்டினன்ஸ் பவர் அது வந்து 123 அதை பார்த்துக்கணும். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடுங்க. 124 ஜென்ரலாக சுப்ரீம் கோர்ட்டை பற்றி சொல்கிறது. அதை விட்டால் 130 131 132 133 134 136 142 143 இதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் 148 கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா CAG அவரை பற்றி சொல்கிற ஆர்டிகல் அதை பார்த்துக்கோங்க. 148 149 பார்த்துக்கோங்க. அதோட 152 வந்து ஆளுநர் அதாவது கவர்னரை பற்றி சொல்கிற ஆர்டிகல். அப்புறம் 161 வந்து பவர் ஆஃப் கவர்னர் டு கிராண்ட் பார்டன்ஸ், அதாவது கவர்னருடைய அந்த மன்னிப்பு அளிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அது 161. அதை விட்டால் 165 அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் எவ்ரி ஸ்டேட் அதை பார்த்துக்கோங்க. 177 ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வொகேட் ஜெனரல் அதை பாருங்கள். அதை விட்டால் 213 பவர் ஆஃப் கவர்னர் டு இஷ்யூ ஆர்டினன்ஸ். அப்புறம் 214 இது வந்து ஹைகோர்ட்ஸ் பற்றி சொல்கிறது. அப்புறம் ஹைகோர்ட்லேயே 226 ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிட் பவர் ஆஃப் ஹைகோர்ட் அது ரொம்ப முக்கியம். 226 அதை பார்த்துக்கோங்க. அதை விட்டால் 239 யூனியன் பிரதேசம் 239 அதை பார்க்கணும். அதை விட்டால் அதோட பஞ்சாயத்து நான் சொன்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிகல் 243ல் 243 to 243O வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து. 243O வரைக்கும் பஞ்சாயத்து. 243க்குள்ளேயே 243A to 243O வரைக்கும் பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் 243Pயில் ஆரம்பித்து 243 முடிகிற வரைக்கும், அதாவது 243ZZ இது முடிகிற வரைக்கும் முனிசிபாலிட்டி, அதாவது அர்பன் லோக்கல் பாடி. இதை ஞாபகம் வச்சுங்க. 243நாலே முனிசிபாலிட்டி ப்ளஸ் அர்பன் லோக்கல் பாடிஸ். அதை விட்டால் 244 ஸ்கெடியூல்டு ஏரியாஸ். 244A அட்டானமஸ் ஸ்டேட் வித்தின் அசாம் அதை பார்த்துக்கோங்க. அதை விட்டால் 249 ரொம்ப முக்கியம், ராஜ்யசபா சம்மந்தப்பட்டது. இது வந்து ராஜ்யசபா லெஜிஸ்லேஷன் சம்மந்தப்பட்டது. ஸ்டேட் லிஸ்ட்டில் ஒரு ஐட்டமை சென்ட்ரல் கவர்மெண்ட் லெஜிஸ்லேட் பண்ணோன்னா அது ராஜ்யசபா முடிவெடுக்கும். இதை சொல்கிறது ஆர்டிகல் 249. அதை விட்டால் 252 இதுவும் ராஜ்யசபா சம்மந்தப்பட்டது தான், இதுவும் லெஜிஸ்லேஷனுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்டது. அதோட 262 இன்டர் ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 263 இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அதை விட்டிங்கன்னா 266 267 அதை பார்த்துக்கோங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் கண்டின்ஜென்சி ஃபண்ட் அது முக்கியம். அதை விட்டால் 275 கிராண்ட்ஸ் பற்றி பேசுகிறது, நிதி உதவி 275. அப்புறம் 280 ரொம்ப முக்கியம், ஃபைனான்ஸ் கமிஷன். அதோடு வந்தீங்கன்னா 300A ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அது வந்து இந்தியாவில் லீகல் ரைட், அது ரொம்ப முக்கியம் 300A. அதோட 311 இம்யூனிட்டி ஃபார் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் சர்வன்ட்ஸை
வேலையிலேருந்து நீக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை பற்றி சொல்கிறது 311. அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. 312 இது வந்து ஆல் இண்டியா சர்வீசஸ் பற்றி பேசுகிறது. IAS, IPS, IFS அதை பற்றி பேசுகிறது 312. அதை விட்டால் 315 to 323 நான் சொல்கிறது ஞாபகம் வச்சுங்க. 315 to 323 இது வந்து பப்ளிக் சர்வீஸ் இதை பற்றி சொல்கிறது. UPSC ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் இல்லையா, இதை பற்றி சொல்கிறது வந்து இந்த ஆர்டிகல் 315 to 323. இதுக்குள்ளே ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆணையங்கள். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் UPSC இருக்குது இல்லையா, அது ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆணையம் இதெல்லாம் இதில் வரும். அதை விட்டிங்கன்னா 323A 323B ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து ட்ரிபூனல் தீர்ப்பாயங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபூனல்ஸ் அண்ட் அதர் ட்ரிபூனல்ஸ் இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ். 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை விட்டிங்கன்னா 338 அண்ட் 338A நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல்ட் காஸ்ட், நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 340 நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் இது எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக இதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷனை ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி ஆக்க போகிறாங்க. அதை ஸோ இந்த ஆர்டிகல் எக்ஸாமில் வரலாம். ஆர்டிகல் 340. ஆர்டிகல் 343 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூனியன். அதை விட்டால் 351 டைரக்டிவ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் இது ஆர்டிகல் 351. 350B ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அதில் முக்கியமானது சொல்கிறேன். 352 நேஷ்னல் எமர்ஜென்சி. 356 இது வந்து பிரசிடென்ட் ரூல். அதை விட்டிங்கன்னா 360 ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி இதை பார்த்துக்கோங்க. அதை விட்டால் அதோட 368 அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சீர்திருத்தம் இது 368. அதுக்கப்புறம் 370 ஜம்மு காஷ்மீர் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அப்புறம் 371 ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபார் அதர் ஸ்டேட்ஸ். 370 ஜம்மு காஷ்மீருக்காக அதுக்கு மட்டுமான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். 371 மற்ற ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் சொல்லப்படுற அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அதை விட்டோம்னா இது போதும். இடைவேளைக்கு மன்னிக்கவும். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. முக்கியமான அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அதெல்லாம் பார்க்கணும். நடப்பு செய்திகளில் மெயினாக வரும். இந்த கடைசி ஒரு 4-5 அமெண்ட்மெண்ட் மெயினாக பார்த்துக்கோங்க. 103 இந்த கடைசி அமெண்ட்மெண்ட் பில் இது எதுக்குன்னா இந்த EBC ரிசர்வேஷன் அதை பற்றி பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் ரிசர்வேஷன். 107th அமெண்ட்மெண்ட் அதை பார்த்துக்கோங்க. 102nd எதுனா சொல்லுதுன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் அளிக்க போகிறாங்க. அதுதான் 102nd அமெண்ட்மெண்ட் 102வது அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்தம் சொல்லுது. அதை பார்த்துக்கோங்க. இந்த லாஸ்ட்டாக வந்து ஒரு 4-5 அமெண்ட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் அந்த லக்ஷ்மிகாந்த் புக்கில் நான் எடுக்க சொன்ன பிரிண்ட் அவுட்டில் எல்லா அமெண்ட்மெண்ட்ஸுமே இருக்கும். அதில் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக மினி கான்ஸ்டியூஷன் பார்த்துக்கோங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 பார்த்துக்கோங்க. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சில முக்கியமான ஸ்டேட்ஸ் எல்லாம் இந்தியாவில் உருவாச்சு இல்லையா, அதெல்லாம் முக்கியமாக எந்தெந்த அமெண்ட்மெண்ட் அதுக்குள்ளே அடங்கியது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த கோவா, மிசோரம், அப்புறம் வந்து தாமன் அண்ட் தியூ, இந்த மாதிரி முக்கியமான சில அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஹெட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஹெட்ஸ் எல்லாம் யார் யார், இதுக்கெல்லாம் யார் சேர்மனாக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் எதெல்லாம் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார், இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் தான் செலவாகும், அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் செலவாகும். ஸோ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்கணும். நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னா இம்பார்ட்டன்ட் ஹெட்ஸ். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவில் ஆரம்பித்து நீங்கள் பார்க்கணும். இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் UPSC சேர்மன் யாருன்னு பார்க்கணும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சேர்மன், இந்தியாவோட CAG கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் யார், சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் CVC யார், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அது இல்லாமல் இந்த லா கமிஷன்னு சொல்லுவாங்க, சட்ட ஆணையம். இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கிறது 21st லா கமிஷன். இதனுடைய சேர்மன் யார் அப்படிங்கிறத பாருங்கள். இவர் பேர் BS சௌஹான். அது இல்லாமல் லா கமிஷனோட லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லா கமிஷன்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இருக்க லா கமிஷன் வரைக்கும் முக்கியமான லா கமிஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. முதல் 2 லா கமிஷன் பார்த்துக்கோங்க. அது மாதிரி கடைசியாக 3 ஒரு லா கமிஷனை பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு லா கமிஷன் நான் சொன்னது போல் 21வது லா கமிஷன். அது இல்லாமல் ஃபைனான்ஸ் கமிஷனோட ஹெட் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் கமிஷன் ஆரம்பித்து இன்றைக்கி தேதி வரைக்கும் இருக்க
இந்த ஃபைனான்ஸ் கமிஷனோட ஹெட் எல்லாம் யார், இதுக்கு யாரெல்லாம் சேர்மனாக இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எல்லாத்தையும் பார்க்க வேணாம், ஃபஸ்ட்டு ஒரு 2க்கு மட்டும் பாருங்கள். அதனோட லாஸ்ட் ஒரு 3 ஃபைனான்ஸ் கமிஷனுக்கான சேர்மன் பாருங்கள். 11th ஃபைனான்ஸ் கமிஷன்லேருந்து ஆரம்பித்து 15 ஃபைனான்ஸ் கமிஷன் வரைக்கும் உள்ள சேர்மன்லாம் யார் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அப்புறம் நீங்கள் வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு செய்திகள் ரொம்ப முக்கியமானது. இந்தியன் பாலிட்டி கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாக என்னென்ன நடப்பு செய்திகள் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் பில் அப்படின்றது இருக்குது, அதை பாருங்கள். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இதை மாற்றி அமைக்கிற அரசியலமைப்பு சீர்திருத்தம் தான் இந்த சிட்டிசன்ஷிப் பில். இதை பற்றி கொஞ்சம் பாருங்கள். அது இல்லாமல் காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அதை பற்றி பாருங்கள். அது எந்த தேதியில் அமைச்சாங்க, அதில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னு பாருங்கள். அது கூட CWRCன்னு வரும், அதையும் பார்த்துக்கோங்க. அந்த காவேரி கோதாவரி ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அதை பற்றி பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். எந்த டேட்டில் அறிவிச்சிருக்காங்க அதை பாருங்கள். அது இல்லாமல் நீங்கள் என்ன பார்க்கலான்னா, இந்த ட்ரிபிள் தலாக் இஷ்யூ இல்லையா, அதை பற்றி ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. ட்ரிபிள் தலாக் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்த இஷ்யூவை சம்மந்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு போகணும். இந்த இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் கூகுளில் நீங்கள் ஒரு வாட்டி ப்ரஷ் அப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.